Hi viewers, welcome to Bell Icon channel. இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படினா ராயல் என்ஃபீல்ட் ரீபார்ன் கிளாசிக் 350ல வர J1 சீரிஸ் இன்ஜின் பத்திதாங்க. J1 சீரிஸ் இன்ஜினோட CC எப்படி கால்குலேட் பண்றது, அப்புறம் அதோட கம்ப்ரஷன் ரேஷியோ என்ன அப்படிங்கறத சொல்லி பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. 720 பிக்சல்ல பாருங்க. ஃபுல் ஸ்கிரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல மறக்காம பாருங்க. நம்ம J1 சீரிஸ் இன்ஜின்ல பார்ட் பாக்கும்போது கிராங்க் பார்ட், அப்புறம் மேலே சிலிண்டரு, அதுக்கப்புறம் ஹெட்டு. இந்த சிலிண்டர் பார்ட்டுக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இதான் டயக்ராமாக பண்ணியிருக்கோம். சிலிண்டரில் போரோட சைஸ் பார்க்கும்போது 72 mm, இது டயமீட்ரு. அது ரேடியஸாக பார்த்தா 36 mm. அதே மாதிரி ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இந்த பிஸ்டன் இருக்குதுங்களா, இதனுடைய மூவிங் லைனுங்க. இந்த டிடிசிக்கும் பிடிசிக்கும் நடுவில் தான் இந்த பிஸ்டன் மூவ் பண்ண முடியும். டிடிசிங்கிறது டாப் டெட் சென்டர், பிடிசி அப்படிங்கிறது பாட்டம் டெட் சென்டர். டாப் டெட் சென்டர் அப்படிங்கிறது இந்த பிஸ்டன் இதுக்கு மேலே போக முடியாது, அதனால தான் அது டாப் டெட் சென்டர். பாட்டம் டெட் சென்டருங்கிறது பிஸ்டன் இதுக்கு கீழே போக முடியாது, அதான் பாட்டம் டெட் சென்டர். இந்த ரேஞ்சுக்குள்ள பிஸ்டன் போயிட்டு இருக்கு டிடிசிக்கும் பிடிசிக்கும், அதான் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க, சொட்டு வலின்னு சொல்லுவாங்க. இந்த டிடிசிக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் வரும், அது வந்து கிளியரன்ஸ் வலின்னு சொல்லுவாங்க. அப்போ போரோட டயா பார்க்கும்போது 72 mm, அதில் பாதி ரேடியஸ் 36 mm. ஸ்ட்ரோக் பார்த்தீங்க அப்படின்னா 85.8 mm. இப்போ இந்த 36 mm நம்ம சிசி கல்குலேட் பண்ணுறது சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். 36 mm சென்டிமீட்டராக மாற்றும் போது 3.6. அதுவே உங்களுக்கு 85.8 mm இருக்குது இல்லைங்களா, அதை சென்டிமீட்டராக மாற்றும் போது 8.58. சிசி நம்மளோட ஃபார்முலா வந்து π × r² × h. ஏன்னா இது வந்து சிலிண்டர் ஷேப் அப்படிங்கிறனால π அப்படிங்கிறதுக்கு 3.14, r² அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிச்சதுங்களா 3.6. 2 டைம் 3.6 போடணும். ஏன்னா r × r, h அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரோக்கு 8.58 சென்டிமீட்டர், 8.58. இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 349 டெசிமல்ல சம் வேல்யூ வரும். எனவே நம்ம ரவுண்ட் பார்ட் எடுக்கும்போது 349. அப்போ ராயல் என்ஃபீல்ட் ரீபார்ன் கிளாசிக் 350 J1 சீரிஸ் இன்ஜினோட சிசி என்ன அப்படின்னா 349 cc. அதாங்க இந்த சொட்டு வால்யூம் வந்து 349 cc. இதில் ஒரு சிலிண்டர் இருக்கு, அதனால × 1, அதாவது ஒரு சிலிண்டருக்குரிய அப்படியே ஃபார்முலா கால்குலேட் பண்ணிட்டோம். இதுவே 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1க்கு பதிலாக 2 கால்குலேட் பண்ணுவோம். அதாவது ஃபார்முலாவோட இன்டூ நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ், அதான் கான்செப்ட். இதை வேற ஃபார்மேட்லேயும் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா π அப்படியே வச்சுக்குவாங்க, போர் அப்படியே ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, போரோட டயாவே அப்படியே வச்சு ஸ்கொயர் பண்ணுவாங்க, இன்டூ ஸ்ட்ரோக்கு, அப்புறம் இன்டூ நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ், இந்த மாதிரி வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல டயாவை அப்படியே வச்சு பண்ணுறீங்க இல்லைங்களா, டயாவை நம்ம ரேடியஸாக மாற்ற ட்ரை பண்ணும்போது இப்போ டயமீட்டர் வந்து ரேடியஸாக மாற்றோம்னா /2 பண்ணுவீங்களா. ஒரு டைம் நம்ம வந்து டயமீட்டர் அப்ளை பண்ண போகிறதில்ல, 2 டைம் டயா அப்ளை பண்ணுவோம். அப்போ ஒரு டயமீட்டருக்கு ஒரு 2வும், ஒரு டயமீட்டர் 2வும், அப்போ 2 × 2 4. கடைசியாக இந்த 2 × 2 4 அப்படிங்கிறது இது கூடயே வந்துடும் π/4 அப்படின்ட்டு. இந்த மாதிரி வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. நானா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கம்ப்ரஷன் ரேஷியோங்க. மொத்தம் 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். நான் அந்த வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நான் பொதுவாகங்க நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம்னா அதனுடைய கனெக்டட் வீடியோ, சப்போர்ட் வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அதனால ஒரு டிஸ்கிரிப்ஷன் போய் பார்க்க சொல்கிறது. இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் இல்லைங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து செக்ஷன் அப்போ பிஸ்டன் வந்து பிடிசிக்கு போயிடும். அதில் இந்த ஸ்பேஸில் 9.5 அளவுக்கு ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ஃபில் ஆகும். இந்த 9.5 ஏர் ஃபியூல் மிக்சர் ஃபில் ஆகிருக்கு இல்லைங்களா, இதை ஒரே கம்ப்ரஸில் கம்ப்ரஸ் பண்ணும். செகண்ட் ஸ்ட்ரோக் கம்ப்ரஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த 9.5 ஏர் ஃபியூல் மிக்சரை ஒரே கம்ப்ரஸாக பண்ணுறதுனால இதை 9.5 / 1 இது ரேஷியோவில் சொல்லும் போது 9.5:1. அப்போ கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்ட் ரீபார்ன் கிளாசிக் 350 J1 சீரிஸ் இன்ஜினுக்கு 9.5:1 இதாங்க. இதில் நார்மலாக நாங்கன்னா இந்த கம்ப்ரஷனோட ரேட்டிங் குறையுங்க. எப்படின்னா இந்த போரோட டயமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர் இது நாளாக தேஞ்சிருந்துச்சு சைடில். அப்போ இது கொஞ்சம் அகலமாயிடும் இல்லைங்களா, அகலமாயிருச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிள் 70 mm தான் இருக்கணும், இது மாதிரி 75 mm மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேஞ்சு இதனோட டயா அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு மெட்டல் பீஸ் மாதிரி, அதாவது ஒரு மெட்டல் ஸ்லீவ் மாதிரி வச்சு இங்கே இறக்கி விடுவாங்க, அதை பேலன்ஸ் பண்ணுறது 72 மாற்றுறதுக்கு. அப்படி மாற்றினோம்னாலும் மைலேஜ் மாற வாய்ப்பு இருக்குங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, இந்த பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்டனோட சைஸு இந்த டயா இது பெருசாக போட்டுருவாங்க. ஒன்று மெட்டல் ஸ்லீவ் போட்டு போரை கட் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி பிஸ்டன் பெருசாக போட்டுருவாங்க. இது ரெண்டு இது பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் கொஞ்சம் மாறுங்க, மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகலாம். இதே இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ நம்ம அதிகப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அது டீசல் இன்ஜினுக்கு ஸ்பார்க் பேக் வராது, ஸ்பார்க் பேக் தேவையில்லை. ஆனால் இதுவே பெட்ரோல் இன்ஜினுக்கு நம்ம கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், 4 ஸ்ட்ரோக்கும் ப்ராப்பராக நடக்காது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பார்க் வரக்கு முன்னாடி ஃபயர் ஆகிக்கும், அதாவது ஸ்பார்க் பேக் வந்து ஸ்பார்க் வரக்கு முன்னாடி ஃபயர் ஆகிக்கும், அந்த 4 ஸ்ட்ரோக்கும் ப்ராப்பராகவே இருக்காது. அப்போ
டீசல் வேண்டாங்க, அந்த வகையில் நம்ம கம்ப்ரஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது ஓகே. அதுதான் கம்ப்ரஷன் டீசல் இன்க்ரீஸ் பண்ணணும். பெட்ரோலுக்கு என்ன அளவோ, பெட்ரோலோட டென்சிட்டி ஆகட்டும், அது ஃப்ளாஷ் பாயிண்ட் ஆகட்டும், அதுக்கு அந்த மாதிரி தான் கம்ப்ரஷன் டீசல் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் ப்ராப்பராக நடக்கும். ஏதோ பேசிக் லெவல் ஐடியா கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லலாம், ஆனால் சிம்பிளான ஐடியா தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன டவுட் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொன்னோம் இதில் சொல்ல மாட்டாலும் கமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பின் பண்ணுறோம். இப்போ நம்ம சேனல் புதுசாகனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.